Hello friends, welcome to Remain this kitchen. இன்னைக்கு நம்ம சமையல்ல பொட்டேட்டோ போண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 உருளைக்கிழங்க இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உருளைக்கிழங்கோட தோலை ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். மேஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக் இல்லைனா ஸ்பூன் இல்லைனா மேஷ் பண்ணக்கூடிய டூல் வச்சு உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உருளைக்கிழங்கு சூப்பராக மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. மேஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான சில்லி பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சில்லி பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, தோல் நீக்கப்பட்ட பூண்டு. அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தோல் நீக்கப்பட்டது. அப்புறமா 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவோட காம்பை ரிமூவ் பண்ணி பச்சை மிளகாவை 2ஆக உடைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கான மாவை ரெடி பண்ணிக்கலாம். மாவு ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அப்புறமா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 சிட்டிகை அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எடுத்ததும் உடனே நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்காதீங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. மாட்ரேட் லெவலில் நம்ம பஜ்ஜி போட்டுட்டு போகலாம். ஸோ அந்த ஸ்டேஜில் மாவை ரெடி பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த லெவலில் மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்க ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீன் சில்லி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி 1 நிமிஷம் போல் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லாவே கிளறி விட்டுக்கலாம். மஞ்சள் தூள் வந்து கம்ப்ளீட்டாகவே இந்த உருளைக்கிழங்கோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லாவே கிளறி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு மஞ்சள் தூளோட நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது தனியாக ஒரு பவுலில் இறக்கி வச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு தாளிக்கிறதுக்கான மெத்தட் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, இதில் நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஷேப் மாற்றிக்கலாம். ஸோ என்ன ஷேப்புன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரவுண்டு ஷேப்பே எடுத்துக்கலான்னு இருக்கேன். ஏன்னா போண்டா பண்ணும்போது ரவுண்டு ஷேப்பில் தானே இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ரவுண்டு ஷேப்பில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அதுக்காக. ஸோ எண்ணெய் கொஞ்சம் அந்த டைம் சூடாகட்டும். ஸோ அந்த கேப்பில் நம்ம இது எல்லாத்தையுமே ரவுண்டு ஷேப்பில் பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மீதி இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கு மாவுலேயும் இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா உருட்டி எடுத்து வச்சாச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா 14 உருண்டைகள் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி கடலை மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கடலை மாவில் நல்லா டிப் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவில் டிப் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் வந்ததும் நம்ம அதை தனி எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர்லாம் மாற்றி வச்சுக்கோங்க. அப்போ அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆகி போயிடும். இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கு உருண்டையும் மாவில் ரெடி பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பொட்டேட்டோ போண்டா ரெடி.
ஈவினிங் நம்ம டீ கூட பொட்டேட்டோ போண்டா சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொட்டேட்டோ போண்டாவை ஒயிட் சட்னியில் டிப் பண்ணி சாப்பிடும்போது அட்டகாசமான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது மாதிரி சுவையான பொட்டேட்டோ போண்டா பண்ணி உங்கள் அனுபவத்தை எங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் பல ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்ட் இஸ் த பெஸ்ட். பபாய்.